என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எகிப்திலே அங்கே பார்வோனுடைய கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது, அடிமைத்தனத்தில் வாழ்ந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோடு யுத்தம் பண்ணினார். 10 வாதைகளை கொடுத்து யுத்தம் பண்ணினார். அதற்கு பிறகு அனுப்பி வைத்தாலும் பின்தொடர்ந்து வந்தார்கள். எப்படியாவது அழித்து விடலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து மீண்டும் அடிமைத்தனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒருவேளை பிசாசினால் அல்லது எதிரிகளினால் நீங்கள் அடிமைப்பட்டு விடுதலை ஆகி மீண்டும் அடிமைத்தனத்திற்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர்களாயிருக்கிறார். உங்களை துரத்துகிறவர்கள் வரலாம், உங்களை பின்தொடர்கிறவர்கள் வரலாம், உங்களை அழித்து விடலாம் என்று சொல்லி வரலாம், உங்கள் நம்பிக்கையை இழக்க வைக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்களை அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி உங்களை நோக்கி பயணப்பட்டு வரலாம், உங்களை துரத்தலாம், நீங்கள் ஓடலாம், நீங்கள் அங்கலாய்த்து நிற்கலாம். நான் எங்கே போவேன்? முன்னால் கடல், பின்னால் பார்வோனுடைய அந்த படைகள், நான் எங்கே செல்லுவேன்? எங்கே எனக்கு விடுதலை இருக்கிறது? நான் சாக போகிறேனே, என் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை கலங்கலாம், தவிக்கலாம், ஐயோ என்று சொல்லி புரளலாம். ஆனால் உங்களை வழிநடத்துவதற்கு பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக உங்கள் நடுவிலே அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய முன்புறத்திலே, உங்களுடைய பின்புறத்திலே அவர் மேக ஸ்தம்பமாய் நிற்கிறார்.